அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எதையும் சாதிக்கும் திறன் பெற்றவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அவிட்டம் 3ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதத்தின் தொடக்கத்திலேயே ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் வரவும் செலவும் சமமாக தான் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் கூட வரலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் செஞ்சரிக்கிறாங்க. சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கமும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த மாதம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை தான் உண்டு. உங்களுக்கு எவ்வளவு தான் வரவு வந்தாலும் அதை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக அடிக்கடி மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். சனி சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலிருந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறாரு. பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதில்லை. மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெறியங்கள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனை, அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலெல்லாம் வீண் பழிகள் அப்படின்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகள்லாம் கூடுதல் பொறுப்புகள் அவங்களிடத்துல ஒப்படைப்பாங்க. வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். வருங்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆவணி மாதம் 10ஆம் தேதியே கன்னிராசிக்கு சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகம் தேவைப்படக்கூடிய மாதம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் அப்படிங்கிறது வரலாம். எல்லா காரியத்தையுமே சரி துணிந்து செய்ய முடியாது. என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடத்திலேயே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருவது ஒரு அற்புதமான யோகம். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். சகோதரர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உண்டு. இழப்புகளை ஈடு செய்கிறதுக்கு புதிய வழிவகைகளை எல்லாத்தையும் கண்டறிவீங்க. பொருளாதாரத்திலையும் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் சிம்மராசிக்கு புதன் போகிறாரு. சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கும் பொழுது சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் ஓரளவு பெருகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் தாய்நாடு திரும்புவீங்க. அதற்குண்டான முயற்சி எடுக்கலாம். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வேலைக்கு செல்லுவதால் உதிரி வருமானம் அப்படிங்கிறது உண்டு. வரவும் செலவு சமமாக இருக்கும். ஓரளவு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு நெருங்கிய உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள்லாம் ஏற்படும். திருமண முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் தடைகள் தடங்கள் இதெல்லாமே வரும். வெளியூர் பயணம் நீங்கள்லாம் சென்று வருவீங்க. அதனால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படும். வீண் செலவுகளும் ஏற்படும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா மட்டும் பயணம் மேற்கொள்ளுறது நல்லது. தனஸ்தானத்தில் ராகு செஞ்சரிக்கிறதாலேயும் சனி பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதனாலேயும்
ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் காரணமாக விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதில் தடைகள் அப்படிங்கிறது வரும். தொழில் வியாபாரத்துலலாம் வக்ரகதியில் சனி பகவான் இருக்கிறதால எதிர்பாராத பல பிரச்சனைகள்னால உங்களுடைய உற்பத்தியை குறைச்சி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்களால் உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். மூலப்பொருட்களோட விலை அதிகரிக்கிறதாலையும் சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்காது. நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். சற்று கவனத்தோடு இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையும். அதன் காரணமாக வருமானமும் உங்களுக்கு குறைய போகுது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழியுங்க. தயாரிப்பாளர்கள்லாம் பணப்பற்றாக்குறையால் படங்கள் பாதியிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். நடிகர் நடிகையர்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகமாகும். அதனால் ஒரு சிலர்லாம் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெறுறாரு. அதனால் சட்ட பிரச்சனைகள்லாம் அரசியல்வாதிகள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. நண்பர்கள் அப்படின்னு நினச்சி நெருங்கிய பலவர்களை உங்களுக்கு எதிராக நடந்துக்குவாங்க. அதனால் மேலிடத்தை பற்றியோ கட்சியை பற்றியோ ரகசியங்களை வெளியில் சொல்லுவதையோ தவிர்த்துக்கணும். நீங்கள் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிறருடன் கூறாமல் இருக்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. உங்களோட அன்பு காட்டிய மேல்மட்ட தலைவர்கள்லாம் உங்களை கண்டு இப்போ விலகுவாங்க. எந்த நிலையிலையும் மௌனமாக இருக்கிறது தான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லது. மாணவர்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே பாடங்களில் மனம் ஈடுபடுவது கடினமாக இருக்கும். தகாத நண்பர்களோட சேர்க்கையால் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது வரலாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது. பிற மாணவர்களோடு நெருங்கி பழகாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் கும்பராசி மாணவர்கள் எல்லாருமே. பெண்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே சிறு சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, சண்டை சச்சரவு இதெல்லாமே வரலாம். வரண அமைவதிலையும் உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது உண்டு. வேலை பார்க்க அலுவலகத்திலலாம் வேலைப்படு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். எல்லா காரியத்திலும் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படிங்கிறது வரலாம். சுக்கிரன் வந்து கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பாலினத்தவரால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தினரோடு இணக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சர்ப்பகிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால உணவுகளை அனுசரித்து போகிறது நல்லது. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் புதிய முயற்சிகளெல்லாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் நிதானமாக செயல்படணும். தனமாக குடும்பஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. அதனால் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்னு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளால் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் பேச்சில் கவனம் அப்படிங்கிறது தேவை. கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து இருக்கிறதால தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். தொழில்ஸ்தானத்தில் குருவின் பார்வை கிடைக்கிறதால தொழிலில் வந்த தடைகள் எல்லாமே விலகும். ஓரளவு உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு சிந்தனையில் மூழ்கிட்டே இருப்பீங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவியெல்லாம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்து கொள்வது தான் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நிதானமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். தாய் வழி உறவுகளோடு சங்கடம் அப்படிங்கிறது வரலாம். குருவின் பார்வை வந்து ஜீவன விரயஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். எதிரிகள் வந்து சதி செய்த செயல்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. பெண்களோட உடல்நிலையும் மனநிலையிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. புதுசாக சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. செவ்வாயால் விவசாயிகள்லாக்கெல்லாம் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஆசிரியர்கள்லாம் தீவிர கண்காணிப்பால் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ராகு சுக்கிரனோட சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்குங்க. எதிர்பாலினத்தவரின் நட்புல கவனமாக இருக்கணும். இந்த ஆவணி மாதம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குறது நல்லது. சனி பகவான் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவான் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம் இந்த ஆவணி மாதம்.